இன்னைக்கு நம்மளோட ப்ரிப்பரேஷன் ஷச்சுக்கா வெள்ளை பூண்டு ஆட் பண்ண போகிறோம். இப்படி போயிட்டு இருக்கு. ஒரு நல்ல மீடியம் ஃப்ளேமில் அப்படியே எடுத்து இந்த பிளேட்டில் வைக்க போகிறோம். చాలా బాగుంది, ట్రై చేసి చూడండి మీరు కూడా. आज हम फर्स्ट टाइम हम ट्राई कर நேராக இருந்துச்சு. ஆனால் அந்த இன்னைக்கு நம்மளோட ப்ரிப்பரேஷன் ஷச்சுக்கா போச்ட் எக் சூப்பராக இருக்கும். இது ஒரு நல்ல ஹெல்த்தியான டிஷ். ஆக்சுவலாக பிரேக்ஃபாஸ்ட்டில் சூப்பராக போகும். நீங்கள் லஞ்ச்லேயும் சாப்பிட்டுக்கலாம், இல்லைனா ப்ரன்ச்லேயும் சாப்பிட்டுக்கலாம். பேசிக்காக இது எல்லா ஸ்டார் ஹோட்டல்லையும் பிரேக்ஃபாஸ்ட்டில் இருக்கும். இதோட இன்க்ரீடியன்ஸ் பார்ப்போம். நார்மல் இன்க்ரீடியன்ஸ் தான். இது ஆக்சுவலாக ஒரு ஆம்லெட் மாதிரி, ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தக்காளி, அப்புறம் வெங்காயம், முட்டை, வெள்ளைப்பூண்டு, இதுதான் இதோட இன்க்ரீடியன்ஸ். மற்ற மசாலாலாம் ஆட் பண்ணும்போது பார்த்துக்கலாம். அதிகமாகலாம் இல்லை. இதுதான் மசாலா. நம்ம இந்தியனாக இருக்கிறதுனால கொஞ்சம் கரம் மசாலாவும் சேர்த்துருக்கோம். ஆக்சுவலாக கரம் மசாலா தேவையில்லை. பாப்ரிக்கா பவுடர், பாப்ரிக்கான ஒரு ரெட் சில்லி பவுடர், பெப்பர், சால்ட், இதுதான் இதோட பேசிக் இன்க்ரீடியன்ஸ். நம்ம நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கட்டுமே அப்படின்றதுக்காக கரம் மசாலாவையும் போட்டிருக்கோம். இதோட வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. தக்காளி, வெங்காயம், பூண்டு, அதோடு சேர்த்து கொத்தமல்லி, ஷச்சுக்கா போச்ட் எக். ஆயில் போட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லா. some garlic, chopped garlic. வெள்ளை பூண்டு. Again we're gonna add some onion, chopped onion. Onion already becoming golden brown, so let's add some masala ingredients. So we're gonna add first salt, 1 teaspoon. Salt is depend on your taste as well. And then we're gonna add a half teaspoon of pepper powder, 1 teaspoon or 1.5 teaspoon. Add paprika powder, which is 2 teaspoons for a little spiciness. Now the masala is cooked, we have to remove the raw smell, and then we're gonna add a tomato, the chopped tomatoes. இதோட டொமேட்டோ ஆட் பண்ண போகிறோம். ஏன் மசாலா ஃபஸ்ட்டே போட்டோன்னா அந்த மசாலா வந்து நல்லா அதோட சேர்ந்து நல்லா ஃப்ளேவராக கிடைக்கும். Cook with the vapor of the water is coming already. Let it cook in that. Cooked. Then we're gonna see the next step. Let's see bro, what's happening here. ஒரு நல்ல மீடியம் ஃப்ளேமில் அப்படியே குக் ஆகிட்டு இருக்கு. ஷச்சுக்கா நல்லா லேயர் பண்ணியாச்சு. நல்லா தரோ குக்கிங்கில் இருக்குது. இதுக்கு மேலே முட்டையை ஆட் பண்ண போகிறோம். நல்ல லோ ஃப்ளேமில் நல்லா குக் ஆகிட்டு இருக்கு. ஷச்சுக்கா போச்ட் எக். பார்ப்போம் போச்ட் எக் எப்படி இருக்குன்னு. இதை அப்படியே ஒன்றுமே பண்ணக்கூடாது. இந்த லேயரை டச் பண்ணவே கூடாது. ஒன்றும் பண்ணக்கூடாது. ஆஃப்டர் எக் போட்டதுக்கப்புறம் எதையுமே டச் பண்ணக்கூடாது. டச் பண்ணால் அந்த டிஷ்ஷோட இது ஃபுல்லாக இதாகிடும், ஸ்பாயில் ஆயிரும். அப்படியே வச்சுட்டு இப்போ நம்ம கவர் பண்ண போகிறோம். கொஞ்சம் ஃப்ளேவருக்காக இப்போ வந்து அப்படியே திறந்து அதுக்கு மேலே
பெப்பர் அப்படி கொஞ்சம் ஒரு பிஞ்ச் போட போகிறோம். பிஞ்ச் பெப்பர் தான். எது இதில் குக் ஆகுதுன்னா, ஏன் நம்ம மசாலா ஃபஸ்ட்டே போட்டோன்னா அந்த மசாலா வந்து நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். தக்காளி வந்து அதை குக் பண்ணும். அப்புறம் இந்த முட்டையில் இருக்கிற தண்ணியும் தக்காளியும் சேர்ந்து தான் இந்த டிஷ்ஷை குக் பண்ண போகுது. ஷாக்ஷுகா போச்ட் எக் அப்படியே குக் ஆகிடுச்சு. ஆனால் எக்கு வந்து ரொம்ப அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. பரவாயில்ல, பார்ப்போம் எப்படி வர போகுதுன்னு. So guys, let's see our dishes. It's almost get ready, and we're gonna taste it as well. It's like, seriously man, it's getting mouth watering now. We have to try it. Let's try. மேலே அப்படியே கொஞ்சம் கொத்தமல்லி தலை அப்படியே போட்டிருக்கோம். கட் பண்ணி அப்படியே வெளியில் எடுப்போம். So guys, let's cut our dish. It's like almost like a pancake. We're gonna cut like a pancake and we're gonna try this one. So let's go it. அப்படியே கட் பண்ணியாச்சு. ஷாக்ஷுகா எக்கு ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷுன்னு சொல்லியிருந்தேன். அப்படியே எடுத்து இந்த பிளேட்டில் வைக்க போகிறோம். சூப்பராக வந்திருக்கு. நல்லா ஷாக்ஷுகா வித் போச்ட் எக் டேஸ்ட் பண்ணுவோம். ஷாக்ஷுகா போச்ட் எக் ஆக்சுவலாக நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணது இங்கே ஃபுல் வெல்டன். இந்த போச்ட் எக்கோட இது வந்து ஃபுல் வெல்டனாக பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக அது உங்களுக்கு எந்த லெவலுக்கு வேணாலும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். மீடியம் ஆர் மீடியம் ரேர் ஆர் அந்த மாதிரி எந்த ஒரு இதுக்காக வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். நாங்கள் நல்லா வெல்டன் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக பண்ணது. நல்லா ஒரு வெல்டனாக இருக்குது, நல்லா குக்காக இருக்குது. பார்ப்போம். ఫస్ట్ అందరూ అరబిక్ వాళ్ళు బాగా యూజ్ చేస్తారు. ఒకసారి మనం టేస్ట్ చూద్దాం ఎట్లా ఉన్నాయి కదా. ஷாக்ஷுகா நல்ல ஹெல்த்தி டிஷ். మంచిగా ఉంది. కారం, ఉప్పు, ఎగ్, మసాలా, బ్లాక్ పెప్పర్ చాలా బాగుంది. ట్రై చేసి చూడండి మీరు కూడా. एक मिडिल ईस्ट डिश जो बोलते हैं शाक्शुका. तो ये मिडिल ईस्ट में बहुत फेमस है. हर जगह आप जाएंगे मिडिल ईस्ट में तो आपको ब्रेकफास्ट के लिए ये मिलेगा और सब लोग यही लाइक करते हैं तो खाएंगे. तो आज हम फर्स्ट टाइम हम ट्राई कर रहे हैं और हम टेस्ट करना चाहेंगे कि कैसे है ये डिश. नॉर्मली हमने जो ऐड किया है टमाटो और एग और इंग्रेडिएंट्स ऑफ इंडियन इंग्रेडिएंट्स हमने जो ऐड किया है बहुत अच्छा लग रहा है और टमाटो का फ्लेवर अच्छा आ रहा है. और एग जो है हमने इतना कुक नहीं किया है और एक 70% एग कुक है. तो उसका रेसिपी जो है वो जो ओरिजिनल रेसिपी लग रहा है और बहुत अच्छा है. तो हम लोग चाहते हैं कि आप भी ट्राई करें और अपना एक्सपीरियंस हम लोग को शेयर करेगा और बताइएगा. பக்கத்தில் ஒரு பிரெட் இருந்தால் நல்லாயிருக்கும். இதுதான் நம்மளோட ஒப்பீனியன். நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த பிரெட் இருந்தாலும் சரி, பன்னோ எது இருந்தாலும் அதை கூட தொட்டு சாப்பிட்லாம். அரபிக் பிரெட். இப்போவே வாய் ஊறுது வேறு. அப்படியே ஃபுல்லாக லேயராக இருந்துச்சு. ஆனால் அந்த ரீசன் வந்து லேயர் எல்லாம் பண்ணலாம். என்னென்னா நம்ம அதுக்கு வந்து மீடியம் வெல் அந்த மாதிரி போட்டால் நம்ம அந்த மாதிரி வரும். ஆனால் ரொம்ப டைம் எடுக்கும் குக் பண்ணுறதுக்கு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அந்த பெல் பட்டனை மறந்துடாதீங்க. ஒரு சூப்பரான டிஷ்ஷோட பார்த்துருக்கோம். பார்ப்போம். பெல்லிஸ் விஸ்தா டே பை டே 3 அப்படியே மூவ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. அப்படியே சின்னதாகிட்டு